வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தினமும் இங்கிலீஷில் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போது பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வாட் எவர் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் இஸ் ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எது நடந்தாலும் பரவாயில்லை. எது நடந்தாலும் பரவாயில்லை. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இப்படி சொல்லலாம். இட் டசன்ட் மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். இட் டசன்ட் மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் சென்டென்ஸ். மனதை ஊசலாட விடாதே. இப்போ மனசை அலைபாய விடாதே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டோன்ட் லெட் யுவர் மைண்ட் ஆசிலேட். டோன்ட் லெட் யுவர் மைண்ட் ஆசிலேட். ஓகே, ஆசிலேட் அப்படிங்கிற வேர்புக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஊசலாடுன்னு அர்த்தம். இங்கே ஊசலாட விடாதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லெட் யுவர் மைண்ட் ஆசிலேட். ஓகே, லெட் அஸ் see the fourth sentence. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குடா அப்படி நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம் இல்லையா? இதவே இங்கிலீஷில் சொல்லணும்னா இப்படி சொல்லுங்கள். there is a limit for everything. there is a limit for everything. நாம் பார்க்கக்கூடிய ஃபிஃப்த் சென்டென்ஸ் இது தான். தொல்லை கொடுத்துட்டேனா? இந்த கொஷினை இங்கிலீஷில் கேட்கணுன்னா இப்படி கேளுங்க. have I bothered you? have I bothered you? let us move on to the sixth sentence. மீதி ஒன்றுமே இல்லை. மீதி ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதவே இங்கிலீஷில் there is nothing left அப்படின்னு சொல்லலாம். there is nothing left. செவன்த் சென்டென்ஸ் பாருங்கள். எடுத்திருந்தா சொல்லு. பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தா சொல்லிடு அப்படின்னு போடலையா? ஸோ எடுத்திருந்தா சொல்லிடு அல்லது எடுத்திருந்தா சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு tell me if you have taken அப்படின்னு சொல்லலாம். tell me if you have taken. tell meனா சொல்லுன்னு அர்த்தம். if you have taken அப்படின்னா எடுத்திருந்தான்னு அர்த்தம். ஸோ சேர்த்து பார்க்கும்போது எடுத்திருந்தா சொல்லு என்ற அர்த்தம் நமக்கு இந்த ஆங்கில வாக்கியத்தின் மூலமாக கிடைக்குது. எய்த் சென்டென்ஸ் என்னன்னு பாருங்கள். இப்படி தான் நடந்துக்குவியா? இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா வாக்கியம். இந்த கொஷினை இங்கிலீஷில் கேட்கணுன்னா இஸ் திஸ் ஹவ் யூ பிஹேவ் அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் ஹவ் யூ பிஹேவ்? லெட் அஸ் மூவ் ஆன் டு த நைன்த் சென்டென்ஸ். நான் முடிவெட்டி கொள்ள வேண்டும். நான் முடிவெட்டி கொள்ள வேண்டும் அல்லது முடிவெட்டிக்கணும் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லுங்கள். ஐ மஸ்ட் கெட் மை ஹேர் கட். ஐ மஸ்ட் கெட் மை ஹேர் கட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் மற்றவர்களிடம் நன்கு பழகுகிறேன். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் ஐ கெட் ஆன் வெல் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ கெட் ஆன் வெல் வித் அதர்ஸ் அப்படின்னாலே நான் மற்றவர்களிடம் நன்கு பழகுகிறேன்னு அர்த்தம். ஓகே, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.